10 சிப்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அது வந்து ஒரு வாரத்திலே விற்றுடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கான்செப்டில் தான் பண்ணிகிட்டுருக்கோம். கரும்பாலை வந்து இங்கே காய்ச்சி இதை சர்க்கரையாக பண்ணி தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். ஹைட்ரோஸ் கலர் வேண்டியதில்லை, சூப்பர் பாஸ்பேட் வேண்டியதில்லை. நல்ல முறையில் கெமிக்கல் சேர்த்தாமல் வரதை காய்ச்சி எடுத்து நல்ல முறையில் அரைச்சி தைச்சி கொடுக்குறாங்க. சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு 5 to 6% மார்ஜின் கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 10 to 12% மார்ஜின் கிடைக்கும். அவங்க வந்து ஒரு சிப்பம் வாங்கி அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு. வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸுக்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய அருணாச்சலம் நேச்சுரல் ஃபுட்ஸ் அவங்களோட இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பூமி நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு பூமின்ற பிராண்டில் இன்றைக்கி நாட்டு சர்க்கரைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதுவும் வந்துட்டு இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து சுகர்லேருந்து இந்த நாட்டு சர்க்கரைக்கு மாறிட்டாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பாரம்பரியமாக இந்த மாதிரி வந்துட்டு விவசாயிகள்கிட்டருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொள்முதல் பண்ணி அதை வந்து இவங்களோட இடத்துல வச்சு இவங்க வந்து ரொம்பவே ஆர்கானிக் முறையில் எந்த விதமான கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாமல் இவங்க வந்து இவங்களோட பிராண்டை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கான தனி கஸ்டமர்ஸ் பேஸே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீலர்ஸாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், அதாவது ரொம்பவே வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி டெபாசிட் கூட இல்லாமல் அவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்க, எப்படி ஃபார்ம்லேருந்து ஒரு நாட்டு சக்கரை வந்து மேனுஃபேக்சர் ஆக போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர், உங்கள் நிறுவனத்தை பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். என் பேர் விபி அருணாச்சலம். நாங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து 16 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். ஏவிஎன் நாட்டு சக்கரைன்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு தமிழ்நாடு பூரா நான் அனுப்பிச்சிட்ருக்கோம். இது வந்து எங்கள் அப்பா காலத்தில் இந்த சக்கரை மார்க்கெட்டு ஆரம்பித்தது. 1960 வாக்கில் மாட்டு வண்டியில் கொண்டு வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது அங்கேயே பெருந்தூர்லேயே ஒரு மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு 10 பேர் சேர்ந்து நாட்டு சக்கரை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 83 வாக்கில் என்னுடைய தம்பி முன்னாள் எம்எல்ஏ விபி பெரியசாமி அவர் காலத்தில் சித்தூரில் மார்க்கெட் ஓப்பன் ஆரம்பித்து அந்த மார்க்கெட்டில் 5000 மூட்டை 10,000 மூட்டையாக வந்துச்சு. நாங்கள் ஏன்னா அங்கே சித்தோடு வர காரணம் வந்து இந்த ஏரியா தான் கரும்பு. பவானி, ஆப்பக்கோட்டல் ஏரியா, சத்தியமங்கலம், அந்தியூர் ஏரியா தான் கரும்பு ஜாஸ்தி இருந்துச்சு. பெருந்தூர் ஏரியா வறண்ட ஏரியா. அதனால் நாங்கள் இங்கே சென்டராக இருக்குன்னு சொல்லி அங்கே ஓப்பன் பண்ணோம். அதுக்கு பிறகு தாராபுரம் மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணோம். நெய்க்காரப்பட்டி, பழனியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நெய்க்காரப்பட்டி மலையடி வாரம், அங்கே ஒரு மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி, அடுத்தது வந்து பரமத்தி வேலூர் பக்கத்தில் பிளிக்கல் பாளையம்னு சொல்லி கரூர் பக்கத்தில் அங்கே ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் ப்ராப்ளமாக ஓரளவுக்கு எல்லாத்தையும் விரும்பி வாங்குறதுனாலையும் நாங்கள் இப்போ அந்த நாட்டு சக்கரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிராமத்து சைடு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவங்களே ஆலையை ஓட்டுறாங்க. ஆலையை ஓட்டும்போது எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் இயற்கை முறையில் அந்த நாட்டு சக்கரை தயார் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். கொண்டு வந்து நாங்கள் இங்கே சல்லையெல்லாம் எடுத்துகிட்டு பாக்கெட் பண்ணி நாங்கள் வெளியே அனுப்பிச்சிட்ருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்கும் போயிட்டுருக்கு. நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ இது இல்லாமல் வந்து மஞ்சள் மண்டி வச்சுருக்கோம் இங்கே ஈரோட்டில், நசீனூரில், செம்மம்பாலத்தில் மஞ்சள் வளாகத்தில் நடத்திட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம், இதுவும் அந்த விவசாயிகளை தயாரித்து கொண்டு வராங்க, அதுவும் செய்கிறோம். இது இல்லாமல் வந்து எங்கள் வீட்டில் வளர்மதின்னு சொல்லி நிரஞ்சன், என்னுடைய சன் பேர் நிரஞ்சன் சக்கரவர்த்தி. அவருடைய அம்மா வந்து ஒரு 15 வருஷமாக
ஒரு 30 ஏக்கரில் பெருந்தூரில் ஒரு ஃபார்மை ஏற்படுத்தி ஒரு 10-50 ஆளை வச்சுக்கிட்டு காய்கறி கீரை வகைகள் இயற்கை முறையில் எடுத்து ஓரளவுக்கு சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், பெங்களூர் போயிட்டு அனுப்பிச்சிட்ருக்காங்க. நல்ல முறையில் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து மக்களிடையே வந்து ரொம்பவே பிரபலமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம பண்ணுற நாட்டு சர்க்கரைக்கும் என்ன ஒரு பெரிய, அதாவது இயற்கையாக வந்து நாட்டு சக்கரை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பதத்துக்கோசரம் கலர் வரங்கிறதுக்கோசரம் ஹைட்ரோஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் பாஸ்பேட்டு கொடுக்குறாங்க. இது மாதிரி கெமிக்கல் கலந்து தான் எல்லாருமே ஜாஸ்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எங்களுதில் பார்த்திங்கன்னா ஏவிஎன் இதில் வந்து இயற்கை பூமி இயற்கை சர்க்கரையில் எதுவுமே போடாமல் ஹைட்ரோஸ் கலர் வேண்டியதில்லை, சூப்பர் பாஸ்பேட் வேண்டியதில்லை, நல்ல முறையில் கெமிக்கல் சேர்த்தாமல் வரதை காய்ச்சி எடுத்து நல்ல முறையில் அரைச்சி தைச்சி கொடுக்குறாங்க. அது போக மூலிகைகள் கலந்து நாங்கள் தயாரிக்கும் போதே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால் இந்த சர்க்கரையை பொறுத்தளவுக்கு 100க்கு 100 குழந்தைகளுக்கு பாலில் போட்டு தரதுலேருந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதாவது அஸ்காவோட இப்போ நாட்டு சர்க்கரைங்கிறது எந்த கெமிக்கலும் இல்லாதது. ஓகே, இப்போ இந்த நாட்டு சக்கரை வந்து சாப்பிட்றதுனால உடல் இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு இருக்குது? அதாவது சுகர் வராது. அதாவது சுகர் இருந்துன்னா அஸ்காவை வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் நிறையா இருக்கும். இதில் வந்து சுகர் வராது. ரெண்டாவது வந்து சளி தொந்தரவு எதுவும் வராது. ஓகே, சளி தொந்தரவு வராது. இதில் மூலிகை சிலதெல்லாம் கலக்கிறோம். அதெல்லாம் கலக்கும்போது எந்த தொந்தரவும் உங்களுக்கு காலையில் டீ காஃபி எதுலேயும் நாட்டு சர்க்கரையை நீங்கள் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், செய்யுங்க. நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் சொல்லும் போது வந்து விவசாயிகள்கிட்டேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆலையில் அவங்களே உற்பத்தி பண்ணி இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ரிஃபைன் பண்ணி நம்ம வந்து நம்ம பேரை பூமியில் வந்து பேக்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஆலையை பார்க்க முடியுமா? அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அவங்களே கரும்பு வெட்டி கொண்டு வந்து ஆலையில் வச்சு க்ரஷரில் கொடுத்து பால் எடுத்து பாலை காய்ச்சி சர்க்கரை எடுத்து நாங்களே எல்லா வரையில் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ செஞ்சு கொடுக்குறோம். அவங்க செஞ்சு கொண்டு வந்து எங்களுக்கு சர்க்கரையை கொடுத்துறாங்க. தாராளமாக போய் பார்க்கலாம். கவுந்தப்பாடி ஏரியா தான் நாட்டு சர்க்கரைக்கு பேர் போனது. தமிழ்நாட்டிலேயே அந்த நாட்டு சர்க்கரைக்கு பேர் போனது கவுந்தப்பாடி ஏரியா. ஓகே, கவுந்தப்பாடி, மேட்டுப்பாளையம், பெருந்தலையூர் இந்த ஏரியா தான் கரும்பு ஜாஸ்தி இருக்குது. அது இயற்கையாக தண்ணி வந்து பவானிசாகர் டேமுடைய தண்ணி வந்து நல்லா பாயுது. அங்கே தான் கரும்பு ஜாஸ்தி. இதுதான் வந்து கரும்பு ஆலை அடிக்கிற க்ரஷருங்க. இந்த க்ரஷரில் தான் கரும்பு பாலாக்கி இங்கேருந்து மறுபடியும் அங்கே போய் பாலை காய்ச்சி சர்க்கரை பண்ணுறோம் நாங்கள். வாங்க பார்க்கலாம். அங்கேருந்து வர கரும்பு பாலை வந்து இங்கே காய்ச்சி இதை சர்க்கரையாக பண்ணி தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். இது வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் சுத்தமாக தயாரிக்கப்படுறோம். இதில் எங்கள் அப்பா காலத்திலேருந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து தடப்பள்ளி பாசனங்கிறதுனால 10 மாதம் தண்ணி உண்டு. அந்த 10 மாதம் நாங்கள் கரும்பு தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் அப்பா காலத்தில் பெருந்தோர மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கு பின்னால் விபி அருணாச்சலம் அவர்கள் முயற்சியினால் சித்தோடு மார்க்கெட்டுக்கு வந்தோம். இதுவரையிலும் வந்து சித்தோடு மார்க்கெட்டுக்கு தான் சர்க்கரை போய் அனுப்பிச்சிட்ருக்குறோம். இதில் வந்து AVN ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எங்கள் முதலாளி விபி அருணாச்சலம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து சுத்தமான சர்க்கரை வேணும், பூமி நாட்டு சர்க்கரை பிராண்டுக்காக நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிற சர்க்கரை எந்த விதமான கெமிக்கலும் கலக்காமல் சுத்தமான சர்க்கரையை அவருக்கு கொடுக்குறோம். அவர் எங்களுக்கு வந்து சிப்பத்துக்கு எல்லா விலையை விட ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாரு. பணமும் வீடு தேடி கொண்டு வந்து பணம் எங்களுக்கு வந்துடுது. அதனால் நாங்கள் வந்து அவருக்கு சர்க்கரை போடுறதுனால எங்களுக்கு வந்து சர்க்கரை சுத்தமாக பியூராக இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்துட்டு விவசாயிகள் அவங்களோட இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு உங்களோட பூமி ஜாகரி வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது ஆர்கானிக் முறையில் அப்படின்றத காமிச்சிருந்தீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா இது வந்து யார் வேணாலும் எடுத்து நடத்தலாம். ஏன்னா நாங்கள் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 kgs வாங்கி சேல் பண்ணுற அளவு கூட பண்ணலாம். நாங்கள் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிகிட்ருக்கோன்னா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் த்ரூ தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நியர்லி ஒரு 160 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அனதர் ஒரு 5-10 டிஸ்ட்ரிக்ஸ் வண்டி தான் நாங்கள் கவர் பண்ணல. அது மோஸ்ட்லி அதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நீங்கள் வந்து யார் வேணாலும் அப்ரோச் பண்ணால் இது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போது நம்ம பூமியில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வந்து இந்த நாட்டு சர்க்கரையில் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இப்போ ப்ரெசென்ட்லி நாங்கள் வந்து ஹெர்பல் ஜாகரி, ஆர்டினரி ஜாகரி பவுடர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் நிறைய ஃப்ளேவர்ட் ஜாகரிஸ் பைப்லைனில் இருக்குது. ஃப்ளேவர்ட் ஜாகரிஸ் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெனிலா,
சாக்லேட்ஸ் அந்த ஃப்ளேவர்ஸில் ஜாகரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ப்ளஸ் வந்து எங்களது பீனட் பர்ஃபீஸ் பூமி பீனட் பர்ஃபி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதுவும் போயின்னு இருக்கு மார்க்கெட்டில். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஜாகரி இது பண்ணலாம், நிறைய ஐட்டம்ஸ் அதில் ஆட் பண்ண ஜாகரி மிக்ஸ் பண்ணி எதா பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் R&D பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போது நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கு தேவைப்படும் சார்? சார் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது சார். நாங்கள் வந்து மினிமம் 10 kgs ஒரு சிப்பம், ஒரு சிப்பத்தில் 30 கிலோ இருக்கும். மினிமம் 10 சிப்பம் வாங்கினா போதும்னு தான் சொல்கிறோம். அதாவது எங்கள் கம்பெனியோட ஃபினான்ஷியல் மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் பணம் எங்ககிட்ட தேவையில்லை, எங்கள் பணம் உங்ககிட்ட தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கு காசு கொடுத்து வாங்கினா போதும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 சிப்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அது வந்து ஒரு வாரத்திலே விற்றுடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கான்செப்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போது நீங்கள் வந்து ஒரு மொத்தம் வந்து ஒரு 10 சிப்பம் வாங்கினா நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து ஒரு 20,000 ருபீஸ்க்கு கம்மியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? சார் ப்ராஃபிட்னு பார்த்தீங்களா சார், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு 5 to 6% மார்ஜின் கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 10 to 12% மார்ஜின் கிடைக்கும். ப்ளஸ் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 15% வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கீம்ஸ் நாங்கள் போடுற ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 10+1, அதாவது 10 சிப்பம் வாங்கினீங்கன்னா ஒரு சிப்பம் ஃப்ரீ, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய மாற்றிகிட்டே இருப்போம் ஸ்கீம்ஸு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு 10 to 15% மார்ஜின் கிடைக்கும். ஓகே சார், இப்போது இந்த பிஸ்னஸை வந்து ஒன்லி சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா, இல்லைனா வந்து வேறு யாராவது இப்போது வீட்டில் இருக்கவங்க கூட ஏதாவது மினிமம் வந்து ஒரு சிப்பம் எடுத்து அவங்களால பண்ண முடியுமா சார்? சார் இப்போ எப்படி பண்ணுறோன்னா, நிறைய வீட்டில் இருக்கிறவங்க ஆர்டர் டைரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சிப்பம் வேணும், 2 சிப்பம் வேணும், அவங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது கொரியர் எக்ஸ்பென்சஸ் நாங்கள் பேர் பண்ணிட்டு இருக்கோம். அது பிஸ்னஸ்ன்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து கொரியர் சார்ஜஸ் வேணால் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கோம். பட்டு நாங்கள் ஒரு சிப்பம் வாங்கினாலும் கொடுக்குறோம், 2 சிப்பம் யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் கொடுத்துருவோம். ஸோ அவங்க வந்து ஒரு சிப்பம் வாங்கி அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கலும் செய்யலாம். ஓகே, ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் சென்று அடையணும் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேரை நம்ம ரீச் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். சார், இப்போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரோ டீலர் இல்லை சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது மினிமம் செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது? நான் ஆல்ரெடி சொன்னேன் சார், தேர் இஸ் நோ டெபாசிட், நோ இது அட்வான்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பொருள் எடுக்கிறீங்களோ அந்த பொருள் தான் பைசா கொடுத்து எடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ நம்ம எந்த அளவுக்கு மெட்டீரியல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, உங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து 100 சிப்பம் தான் எடுக்கணும் அந்த மாதிரி யாருக்கும் ப்ரெஷர் பண்ணுறது இல்லை. நீங்கள் 10 சிப்பம் மினிமம் எடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோதான். ஓகே சார், இப்போது வந்து நம்மக்கிட்ட எடுத்து பிஸ்னஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே ஆர்கானிக் முறையில் இருக்குது. ஸோ இதோட ஷெல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது? ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 months நாங்கள் இப்போ, ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல் எதுவுமே ஆட் பண்ணுறதுனால 6 months தான் வரும், அதுக்கு மேலே அது வராது. ஸோ கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 1 year வரை அது நிறைய பிராண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அது பண்ணுறது இல்லைன்னா 6 months தான் லைஃபு. ப்ளஸ்ஸு இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இது அப்போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இதாகிடுச்சுன்னா ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா, டெட் ஸ்டாக் வந்தால் ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களாம் கேட்பீங்க. ஸோ நாங்கள் வந்து அதான் சொல்கிறோம்ல சார், நாங்கள் வந்து மினிமம் ஸ்டாக் தான் வாங்க சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்லி டெட் ஸ்டாக் வர்ற சான்ஸே கிடையாது. நீங்கள் 1 weekல சேல் ஆகிற மாதிரி தான் அவங்கள வாங்க வைக்கலாம். அவங்களோட பல்ஸ் என்ன எங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து 20 சிப்பம் தான் வாங்க முடியும், ஸோ அவனை வந்து 30 சிப்பம் வாங்குங்க அந்த மாதிரி நாங்கள் ப்ரெஷர் பண்ணுறதுனால இது வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து எங்களுக்கு வந்து ஸ்டாக் ரிட்டர்ன் ஆனதே கிடையாது. ஓகே, ஸ்டாக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. சார், இப்போது டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? சார், மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா ஏரியாலையும் சேல்ஸ் ஆஃபீஸர்ஸு, ஏஎஸ்எம் ப்ளஸ் சேல்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். அவங்கெல்லாம் வந்து அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம ப்ராடக்ட்டை வந்து கடைகளில் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த டீலர்ஸ், இந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டுக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ ஈஸியாக வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நிறைய ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு பண்ண சொல்கிறது இல்லை. 10 சிப்பம் வாங்க சொல்கிறோம், அது 10 சிப்பம் ஒரு வாரத்திலே விற்றுடலாம். சில பேர் ஒரு நாள்லேயே விற்றுறாங்க. டெய்லி ஆர்டர் போடுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ வந்து ப்ளஸ் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரௌசர்ஸ், அப்புறம்
இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டோம். ப்ளஸ்ஸு நிறைய எங்களோட ஓன் இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். பட் அது எல்லாமே ரிலீவ் பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் இருக்குது அதில். ஓகே சார், இப்போது வந்து எனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் இல்லை ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இருக்கும் சார்? சார் கீழே நம்ம இதில் லிங்க்கு கீழே ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். பெரிய டீம்லாம் கிடையாது சார், ஸ்மால் கம்பெனி தான். ஸோ சேல்ஸ் மேனேஜரும் நான் இல்லை எம்டி 3 பேர் தான் அந்த ஃபோன் நம்பர்ஸ் அட்டன் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஒருத்தர் நம்பர் பிஸியாக இருந்தால் இன்னொரு நம்பர் கிடைக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் மெசேஜ் பண்ணாலே போதும், நாங்களே வந்து இமீடியட்டாக அதை அட்டன் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் எங்களதே ஓன் மெயில் ஐடி இருக்குது, அது அங்கே கீழே கொடுத்துடலாம். ஸோ அதில் இது அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லைனா வந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் இப்போது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் கூட பண்ண முடியுமா சார்? சார் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடியா இருக்குது, பட் இன்றைக்கி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏன்னா மார்ஜின் வெரி லெஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸு கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணோம். ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக அது பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஓகே சார், இப்போது வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ நாளில் வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் சார்? மோஸ்ட்லி நாங்கள் நெக்ஸ்ட் டே டெலிவரி கொடுத்துருவோம். இப்போ எங்களதே ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, நாங்களே த்ரூ அவுட் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் டெய்லி ஒரு 200-300 சிப்பம் டெய்லி டெலிவரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆன் த வே இப்போ திருச்சி, மதுரை அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா எங்களதே ஒரு 5 வண்டி இருக்குது, டெய்லி டெலிவரிஸ் போயிட்டு இருக்குது. அந்த வே நாங்களே கொடுத்துருவோம். சின்ன ஆர்டர் ஒரு சிப்பம் 2 சிப்பம் வந்து டெய்லி கொரியர் பண்ணுவோம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்துடும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஐயா. இவ்வளோ நேரம் வந்து உங்கள் ஃபேக்ட்ரி அது மட்டும் இல்லாமல் ஆலைக்கு கூட்டு போய் இதெல்லாம் வந்து எப்படி வந்து உற்பத்தி ஆகுது, எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து எங்களுக்காக காமிச்சிருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பூமி ஜாகரியோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு டீலர் ஆகணும், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும், இல்லைனா வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் லோக்கல் ஏரியாவில் நீங்கள் சப்ளை பண்ணணும் அப்படின்றத நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.